ஹலோ எவ்ரிவான். நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. பிகாஸ் நம்ம யாருமே நினைக்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு. இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ஓன்டு கப்பல், ஒரு இந்திய கம்பெனி என்சா அப்படிங்கிற ஒரு மும்பை கம்பெனி ஓன் பண்ணக்கூடிய ஒரு கப்பல். இந்த கப்பல்ல ஈரானோட ஆயில் இருந்துச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக, ஈரானிய எண்ணெய் இருந்துச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கப்பல இந்தியன் ஓஷன்ல அமெரிக்க படையினர் நேத்திக்கு ராத்திரி கைப்பற்றி இருக்காங்க. அண்ட் இந்த கப்பல் மட்டும் கிடையாது. ட்ரம்ப் இன்னைக்கு பேசுறப்ப இன்னொன்னு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சைனா கிட்ட இருந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னொரு ஒரு சைனீஸ் கப்பலையும் புடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேள்வி எந்திரிக்க ஆரம்பிக்குது. இது எதுவுமே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ்ல இல்ல. இது இந்தியன் ஓஷன்ல நடக்குது. உலகத்துல இருக்கக்கூடிய பல இடங்கள்ல நார்மலா இருக்கக்கூடிய கடல் பகுதியில் இருக்கக்கூடிய கப்பலை கூட இப்ப அமெரிக்கா பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இதுல நிறைய கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆயிருக்குது. அமெரிக்கா பிடிக்கக்கூடிய கப்பல்கள் எல்லாமே ஈரானிய கப்பல் இல்ல. ஈரானிய எண்ணெய் இருக்கக்கூடிய மத்த கண்ட்ரீஸோட கப்பல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொல்ற ஒரு என்சாங்கிற ஒரு இந்தியன் கம்பெனி ஓன் பண்ற ஒரு கப்பல் எல்லாத்தையுமே கூட அமெரிக்கா நடுக்கடல்ல புடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க எப்படி புடிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். நேத்திக்கு வீடியோலயே பார்த்தோம். அவங்க லிட்டரலா ஹெலிகாப்டர முதல்ல சுடுறாங்க. சுட்டு ஹெலிகாப்டர ஒரு கப்பல் மேல கொண்டு வந்துட்டு ஹெலிகாப்டர் மூலியமா இந்த கயர கீழ போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ரோப்ப கீழ போட்டு அதுல அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் உள்ளுக்குள்ள கப்பல கைப்பற்றுறாங்க. அண்ட் இந்த மாதிரி நேத்திக்கு ஒரு கப்பல் நடந்திருக்குன்னு பார்த்தா, முந்தா நாள் ஒரு கப்பல் நடந்திருக்குன்னு பார்த்தா, நேத்திக்கு ஒரு இந்தியன் ஓன்டு கப்பல் பாதிக்கப்பட்டிருக்குது. ட்ரம்ப் பேசுறப்ப இன்னொரு ஒரு சைனீஸ் கப்பல் இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி ஈரான் ஒரு போர்ல இருக்கிறதுனால பெருசா ரியாக்ட் பண்ணாம இருக்காங்க. உடனே ரியாக்ட் பண்ண முடியாத கட்டாயத்துல இருக்காங்க. பட் இந்தியாவோட கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கப்பலா இருக்கட்டும், சைனாவோட கனெக்ஷன் இருக்கக்கூடிய கப்பலா இருக்கட்டும், இதெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கிறதுங்கிறது இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வெகுண்டு எந்திரிச்சாங்கன்னா என்ன ஆகும்? அமெரிக்கா இதுவும் இந்தியன் ஓஷன்ல இங்க இவங்க வீட்டுக்குள்ள. சோ இந்த போர் நாளுக்கு நாள் ரொம்ப வித்தியாசமான ட்விஸ்ட் டர்ன்லாம் எடுத்துட்டு இருக்குது. எனக்கு தெரியும். நான் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல நான் அடிக்கடி சொல்ற ரெஃபரன்ஸ் தான். ஊருக்குள்ள எல்லாருமே பெரிய பெரிய சண்டை போயிட்டு இருக்கும். எந்த கண்ட்ரி பெருசுன்னு அடிச்சு காமிச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஒயிட் வாக்கர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இந்த ஜான் ஸ்னோவோட அந்த நைட்ஸ் வாட்ச் மட்டும் ஓடி சொல்லிட்டே இருப்பாங்க. ஏங்க உயிருக்கே பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒன்று பெருசா வந்துட்டு இருக்குது. இந்த உள்நாட்டு சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். வெளியே ஒருத்தன் பெருசா வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊர்ல நிறைய அரசியல் பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் இது அதெல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனை. நாடுகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா அங்க சுத்தி இங்க சுத்தி இந்தியன் ஓஷனுக்கோ இந்தியா கிட்டயும் வந்துட்டு இருக்குது. இப்போ கைப்பற்றின கப்பல் நம்ம சென்னை கிட்ட இருக்குது. ஈரான் கிட்ட இருக்கிறத விட சென்னை கிட்ட இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இது வந்துட்டு இருக்குது. சோ அங்க என்ன நடந்துட்டு இருக்குது? ட்ரம்போட மைண்ட்ல உண்மையிலே என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? அண்ட் இந்த சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் 24 ஹவர்ஸ்ல முடிய போகுது. அந்த போர் நிறுத்தத்துக்கான டைம் 24 ஹவர்ஸ்ல முடிய போகுது. அப்ப அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது? குண்டுகளை போடுறதுக்கு நாங்க தயாராகிட்டோம். அதுதான் ஒரே வழின்னு நினைக்கிறேன்னு சொல்லி ட்ரம்ப் பேசியிருக்காரு. சோ லாட் ஹஸ் பீன் ஹேப்பனிங் அண்ட் ஐம் கோயிங் டு கிவ் யூ எவ்ரிதிங் இன் டீடைல். முடிஞ்ச அளவுக்கு டீடைல்டா என்ன நடந்துட்டு இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நான் டெய்லி என்ன நடக்குதுங்கிறத போஸ்ட் பண்ணிடுவேன். அண்ட் நீங்களும் ஒரு நாள் விட்டீங்கன்னா கூட இட் ஒன்ட் மேக் சென்ஸ். இந்த ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு எபிசோட மிஸ் பண்ற மாதிரி தான். அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன நடக்குதுங்கிறத கண்டிப்பா பார்த்துக்கணும். இந்த மாதிரி வெப் சீரிஸ்ல கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓ இவன் கூட போயிருப்பான். ரியாலிட்டில என்னலாமோ நடக்கும். ரியாலிட்டில லாஜிக்கே இல்லாம நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நான் டெய்லி மேக் பண்ற வீடியோ உங்களுக்கு கரெக்ட்டா சேரும். ஓகேவா? சோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல்ல இந்த கப்பலோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கப்பல். ஓகேவா? இந்த கப்பல் கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் 2 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில கொண்டிருக்கிறது. 329 மீட்டர்ஸ் லாங். 100 மீட்டர் ரேஸ் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ 329 மீட்டர்ஸ்னா 3 கிரவுண்ட் சைஸ். கரெக்ட்டா? 329 மீட்டர்ஸ் லாங், 60 மீட்டர்ஸ் வைடு. ஜப்பான்ல 2003ல கட்டப்பட்ட இந்த ஒரு கப்பல் ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியோட போஸ்வானா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆப்பிரிக்கன் கண்ட்ரியோட பிளாக்ல சுத்திட்டு இருக்குது. போஸ்வானாங்கிற ஒரு கண்ட்ரி ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி. அதாவது அந்த கண்ட்ரிக்கு சொந்தமா கடலே கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நமீபியாங்கிற இன்னொரு பக்கத்து கண்ட்ரி கிட்ட இப்ப நேபாளுக்கு கடல் கிடையாது. கரெக்ட்டா? அந்த சைடு சைனா, இந்த சைடு இந்தியா, அவங்க எங்கேயுமே கடலையே பார்க்க முடியாது. ஆனா அவங்க இந்தியா கிட்ட நான் கொஞ்சம் தூரம் உங்களோட போர்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த போஸ்வானாங்கிற கண்ட்ரி நமீபியா கிட்ட கொஞ்சம் உங்களோட கப்பல் இதை ஏன் இவ்வளவு கண்ட்ரீஸ் எல்லாம் லிங்க் ஆயிருக்கு? இந்த கப்பலை பிடிச்சதுல எவ்வளவு கண்ட்ரி லிங்க் ஆயிருக்குன்னு பாருங்க. சோ நமீபியா கிட்ட கேட்டு அவங்க அங்க இருக்கிற போர்ட்டை யூஸ் பண்ணி வணிக கப்பல் ஒன்னு வச்சிருக்காங்க. அந்த கப்பலோட பேர் தான் டிஃபனி. ஓகேவா? இந்த டிஃபனி ஓன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் கம்பெனி என்சாங்கிற ஒரு மும்பை கம்பெனி. இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரி நமீபியா கிட்ட போஸ்வானா நமீபியா
கிட்ட கேட்டு யூஸ் பண்ற போர்ட்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு கப்பலை வந்து மும்பை கம்பெனி ஓன் பண்ணுது. அதை செஞ்சது ஜப்பான். ஓகேவா? இத்தனை கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆயிருக்குது இந்த கப்பல், ஒரு கப்பல்ல மட்டும். இந்த கப்பல் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை தாண்டி ஈரான் கிட்ட போய் ஈரான்ல இருந்துட்டு அவங்க வந்து ஆயில ஏத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 2 மில்லியன் பேரல்ஸ் ஆயில வந்து ஏத்திருக்காங்க. ஏத்திட்டு ஈரான்ல இருந்து வெளியவும் வந்திருக்காங்க. வந்துட்டு ஸ்ரீலங்கா போயிருக்காங்க. ஸ்ரீலங்கா போயிட்டு ஸ்ரீலங்கால இருந்து அடுத்து ஏன்னா 2 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் இருக்குல்ல. ஸோ ஸ்ரீலங்கால பிசினஸ் பண்ணிட்டு ஸ்ரீலங்கால இருந்து கிளம்பி அடுத்து சிங்கப்பூர் போக போறாங்க. ஓகேவா? ஸோ ஈரான்ல இருந்து இந்தியாவை தாண்டி ஸ்ரீலங்கால இருந்து சிங்கப்பூர், இப்படி அவங்க ஸ்ரீலங்கால இருந்து கிளம்புறப்போ கரெக்டா அப்போ வந்து அமெரிக்கா படையினர் வந்து நேத்திக்கு பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க பிடிச்சது தான் வந்து இப்போ ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டு இருக்குது. ஏன்னா அமெரிக்க படையினர் வந்து நேத்திக்கு எப்போ பிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நேத்து ராத்திரி 9:17 PM கரெக்டா இந்த ஷிப்பை வந்து அவங்க தாக்கி இருக்காங்க. அமெரிக்காவோட நேவி சீல்ஸ். ஓகேவா? அவங்க வந்து இந்த சீல்ஸ்ங்கிறது அவங்களோட ஸ்பெஷல் டீம். அவங்க வந்து அந்த கப்பலுக்குள்ள நான் சொன்ன மாதிரி கயிறை போட்டு உள்ளுக்குள்ள இறங்கி இந்த கப்பலை வந்து கம்ப்ளீட்டா சீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதை வந்து அவங்க டிக்ளேரும் பண்றாங்க. இந்த மாதிரி ஈரானோட ஆயிலை எடுத்துட்டு போனதுக்காக இந்த கப்பலை பிடிக்கிறோன்னு. பட் டெக்னிக்கலா இது வந்து ஈரானோட கப்பலான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. டெக்னிக்கலா இல்ல. எந்த விதத்திலும் இது ஈரானோட கப்பல் இல்ல. இது யாரோட கப்பல்? போஸ்வானா நாட்டோட பிளாக கொண்ட நமீபியா போர்ட்ல ஆபரேட் ஆகிற ஜப்பான்ல செய்யப்பட்ட இந்தியன் கம்பெனி ஓன் பண்ணக்கூடிய கப்பல் ஸ்ரீலங்கால இருந்து சிங்கப்பூர் போறப்போ பிடிச்சிருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு புரியுதா எவ்வளவு கண்ட்ரீஸ் இது வந்து அஜிடேட் பண்ணுன்னு? எல்லாருமே உடனே எக்ஸ்பிரஸ் பண்ண எந்த கண்ட்ரியும் பப்ளிக்கா வந்து இத கண்டம் பண்ணல. இது பெரிய நியூஸா இன்னும் பெருசா பேசப்படல. நாளைக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு வந்து எல்லா கண்ட்ரீஸ்மே இத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? திஸ் இஸ் கோயிங் பியாண்ட் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை தாண்டி பல பிரச்சனைகள் அமெரிக்கா அப்படி உரண்டு இழுத்துட்டு இருக்காங்க. இத்தனை கண்ட்ரீஸ் பாதிக்கப்பட்டு இருக்குது. இதுக்கு நடுவுல ட்ரம்ப் இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணிருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் இன்னமும் பிரச்சனைக்குரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு கப்பலை பிடிச்சோம். அந்த கப்பலுக்குள்ள பார்த்தா சில கிஃப்ட் வந்து எங்க கிட்ட சைனா கிட்ட இருந்து வந்திருக்குது. சைனாவோட பிரசிடென்ட் என் ஃப்ரெண்டு தான். ஆனா அவர் இப்படிலாம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல. பட் பரவாயில்ல, கிஃப்ட் தானே, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை டீகோட் பண்ணி பார்த்தோம்னா என்ன சொல்ல வராருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுதுனால், ஒரு ஜெனரலா மீடியால எப்படி ரிப்போர்ட் பண்றாங்கனால், இன்னொரு கப்பலும், அதாவது சைனா வந்து ஈரானோட ஆயில் வாங்குறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அமெரிக்கா என்ன சொல்றாங்க? யாருமே ஈரான் கூட ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்லாம் உருட்டிட்டு இருந்தாங்க. அதை மீறி வாங்கின ஒரு சைனீஸ் கப்பலை அமெரிக்கா பிடிச்சிருக்கு அப்படிங்கறத வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சைனீஸ் கப்பலை போஸ்வானாவோட கப்பலை பிடிக்கலாம். பட் ஒரு சைனீஸ் கப்பலை ஈரான் எண்ணெயை கொண்டு போறாங்கிறதுக்காக அமெரிக்காவோட சீல் படையினர் போய் பிடிச்சாங்கன்னா அது ஒரு குளோபல் லெவல் பெரிய எஸ்கலேஷன். இப்போ அதுதான் நடந்திருக்கா நம்மளுக்கு எக்ஸ்பிளிசிட்டா தெரியலனாலும், ட்ரம்ப் வந்து இப்படி மறைமுகமா மேக் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, சைனா இப்படிலாம் தப்பு பண்ண மாட்டாங்களே, பரவாயில்ல பண்ணிட்டாங்க, இனிமே அண்ணன் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவோட கப்பலை கை வச்ச மாதிரி இப்போ மீடியால ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ வாட்ஸ் கோயிங் ராங் வித் ட்ரம்ப்? ட்ரம்ப் உண்மையிலே என்னதான் முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு? ஏன்னா சைனாவோட கை வச்சா அவங்க சும்மா இருக்க போறது இல்ல. கரெக்ட்டா? அவங்க வந்து நான் எந்த விதத்திலயும் அமெரிக்காவுக்கு குறைஞ்சவன் இல்லன்னு உலகத்துக்கு நிரூபிக்கிற நேரத்துல சைனீஸ் கப்பல வந்து அமெரிக்கா கை வச்சுச்சுனால், இப்போ அதுதான் நடந்திருக்குமா இல்ல வேற ஏதாவது மேட்டரான்னு தெரியல. பட் ஒருவேளை அது சைனீஸ் கப்பலா தான் இருந்துச்சுன்னா US is not going to take it lightly. So what is exactly Trump trying to do? என்னதான் அவர் செய்ய முயற்சிக்கிறாருன்னு கொஞ்சம் நம்ம அவர் டீகோட் பண்ணி பார்த்தோம்னா, அவர் கடைசியா பேசினப்போ சொன்ன சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். அவர்கிட்ட கேக்குறாங்க, எங்க சீஸ் ஃபயர் வந்து வெட்னஸ்டே முடிய போகுது. நாளைக்கு வந்து சீஸ் ஃபயர், அதாவது போர் நிறுத்தம், ஈரானும் அமெரிக்காவும் அடிச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நாள் கேப் விட்டுருந்தாங்க. அது நாளையோட முடிவுக்கு வருது. முடிவுக்கு வந்துருச்சுன்னா ரெண்டு பேரும் மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்ப அதுக்குள்ள அவங்க என்ன பண்ணணும்னா, எப்படியாவது பேச்சுவார்த்தை பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதுதான் இப்போதைக்கு கோல். கரெக்ட்டா? சோ அதை நோக்கி வந்து பாகிஸ்தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மறுபடியும் JD Vance, அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் வந்து இவரே ட்ரம்போட மருமகனோ பேரனோ, அவங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அமெரிக்கால இருந்து கிளம்பி இரண்டாவது ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ்க்கு வந்து பாகிஸ்தானுக்கு வர போறாங்க. ஈரான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க வர்றதுக்கு ரெடியா கிடையாது, நீ சும்மா சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா இருக்குது, உங்க கூட மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறப்போ சில பேர் கடுப்பாய் போவாங்கல்ல, அந்த மாதிரி ஈரான் போயிட்டு இருந்தாங்க. பட் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு ஒரு 2-3 ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி வந்த ஒரு அப்டேட் என்னன்னா, ஈரான் சைட்ல இருந்து லிமிடெட் டெலிகேஷன் வராங்க. சரி, அப்படி என்னதான் சொல்ல வரேன்னு பார்ப்போமே. அமெரிக்கன் பிரசிடென்ட் வராங்க, அப்பவும் கொஞ்சம் மதிக்கிறாங்க. சரி, ஓகே, அப்படி என்னதான் சொல்றேன்னு பார்ப்போமே. ABC நியூஸ் பொறுத்த அளவுக்கு ABC நியூஸ்ல வந்து ஒரு ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, ஈரான் கிட்ட வந்து அமெரிக்கா கேட்கறது, வாழ்க்கை ஃபுல்லா இனிமே அணுசக்தியை பத்தி யோசிக்கவே மாட்டேன்னு எங்களுக்கு எழுதித்தா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கேட்கறாங்களாம். ஆனா ஈரான் பதிலுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லா என்னால அஷ்யூர் பண்ண முடியாது, பட் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு எங்களோட இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் வேணா நாங்க ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெகோசியேஷன் போயிட்டு இருக்குது. அமெரிக்கா ஆனா பிடிச்ச, அதாவது நெகோசியேஷன் எப்படி இருக்கணும், நான் 10ன்னு சொல்லுவேன், நீங்க வந்து ஒரு 5ன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க 6ன்னு சொல்லணும், நான் வந்து ஒரு 9ன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 7ன்னு சொல்லணும், நான் 8ன்னு சொல்லணும், நம்ம வந்து ஒரு 7.5 அந்த மாதிரி 8 அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர்ல ஹோல்ட் ஆகணும். ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஈரான்னா நீங்க 5ன்னு சொல்றீங்க, நான் அமெரிக்கானா நான் 10ங்கிறேன்.
அப்புறம் நீங்க 6ங்கிறீங்க. நான் மறுபடியும் 10ங்கிறேன். அப்புறம் நீங்க 7ங்கிறீங்க. அப்பவும் நான் 10ங்கிறேன். நீங்க 8ங்கிறீங்க. அப்பவும் நான் 10ங்கிறேன்னா, பேசிக்கா இது நெகோசியேஷன் கிடையாது. நீ என்னனாலும் பேசிக்கோ, நான் சொல்றது இதுதான். நான் சொல்றதுக்கு நீ கட்டுப்பட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, அமெரிக்கா வந்து இந்த அணுசக்திய நீ விட்டுரு. நீ அணுசக்திய பத்தி யோசிக்கவே கூடாதுங்கிறதுல வந்து மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபாக்ட் அந்த அணுசக்திய நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் ஈரான் வந்து 40 வருஷமா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துல இருக்காங்க. இத்தன வருஷம் அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பிரச்சனையோட கிரக்ஸே வந்து இந்த அணுசக்தி தான். அப்படி இருக்கிறப்போ, நீ விட்டுரு அந்த ஆம்பிஷனே உனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, எப்படி அவங்க விடுவாங்க? பட் ட்ரம்ப் அத தான் ட்ரை பண்றாரு. அப்போ அவங்க கிட்ட ஜர்னலிஸ்ட் கேட்கறாங்க. ஏங்க ஊருக்கே தெரியுது. அது எப்படி ஈரான் வந்து ஒத்துப்பாங்க அணுசக்திய கம்ப்ளீட்டா கைவிடுறதுக்கு? எந்த கனவுலயுமே இது நடக்க போறது இல்லைல்ல அப்படின்ன உடனே, அதுக்கு தான் ட்ரம்ப் சொல்றாரு. எனக்கு வந்து வேற ஆப்ஷன் கிடையாது. எக்ஸ்பெக்ட் டு பி பாம்பிங் அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து அப்போ குண்டுகள போடுறது தான். ஐ எக்ஸ்பெக்ட் டு பி பாம்பிங் பிகாஸ் ஐ திங்க் தட்ஸ் a பெட்டர் ஆட்டிட்யூட் டு கோ இன் வித். அப்படி அவங்க ஒத்துக்கலைன்னா, அவங்க மேல குண்டுகள் போடுறதுக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் எதிர்பார்த்தா ஐ எக்ஸ்பெக்ட் டு பி பாம்பிங். நான் மோஸ்ட்டா குண்டு போட்டுருவேன்னு தான் நினைக்கிறேன் அவங்க மேல. அண்ட் வி ஆர் ரெடி டு கோ. நாங்க மிலிட்டரியாவுமே வந்து ரெடியா இருக்கோம் உள்ளுக்குள்ள போகுறதுக்கு. ஈரான்குள்ளேயே போகுறதுக்கு. அவங்க ஆட்சியாளர்கள் தான் வந்து நியூக்ளியர் ஆம்பிஷன விட மாட்டோம்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அரசாங்கத்த கவுத்துறதுக்கு, நாங்க குண்டு போடுறதுக்கும் சரி, அவங்க நாட்டுக்குள்ள போய் ராணுவமாவே அவங்கள ஓவர் த்ரோ பண்றதுக்கும் சரி, நாங்க வந்து ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பேசியிருக்காரு. சோ இப்போ இந்த எஸ்கலேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போயிட்டு இருக்குது. ஈரான் வந்து என்ன கேக்குறாங்க? எங்களுக்கு வந்து 5 வருஷம் கழிச்சாவது 3, 4 வருஷம் கழிச்சாவது எங்களுக்கு அந்த யுரேனியம் நோக்கி அணுசக்தியை நோக்கி எங்களை போக விடுங்க. இப்போதைக்கு நாங்க பண்ணல. பட் 3, 4 வருஷம் கழிச்சாவது விடுங்க. அமெரிக்கா வாழ்நாளுக்கு நீ அதை பத்தி யோசிக்க கூடாது. குண்டுகளை பத்தி யோசிக்க கூடாது. நீ எதையுமே யோசிக்க கூடாது. அணுசக்தி வந்து உனக்கு என்னைக்குமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஈரானுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல அது ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. அப்புறம் இன்னொரு ஒரு ஆர்டிகல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போட்டிருந்தாங்க என்டிடிவில. அதுல சொன்னாங்க ஈரான் கிட்ட அணுசக்தி வந்துடக்கூடாது, நியூக்ளியர் ஆப்ஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ட்ரம்ப் வந்து தலைகீழ நிக்கிறாரு. பட் ட்ரம்ப் ரியலைஸ் பண்ணல ஈரான் கிட்ட ஆல்ரெடி ஒரு நியூக்ளியர் ஆப்ஷன் இருக்குது. அதுதான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை கை வைக்கிறதும் ஒரு அணுகுண்டை தயாரிக்கிறதும் ஒண்ணுதான். அவங்க அணுகுண்டை தயாரிக்க தேவையில்லை. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை அவங்க கண்ட்ரோல் பண்ணி உலகத்தில் இருக்கிற எந்த கண்ட்ரினாலும் என்னனாலும் செய்ய வைக்க முடியும். சோ அவங்க அணுசக்தியை ஒன்று உருவாக்கவே தேவையில்லை. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸே அவங்களுக்கு அவ்வளவு பெரிய பவர்ங்கிறது அவங்களுக்கு இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சு. இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு ஆடின ஆட்டத்துல அவங்க அதை கை வச்சு ட்ரம்ப் ரியாக்ட் பண்றாருன்னு தெரிஞ்சவொடனே இப்போ அவங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு. அதனால என்னைக்குமே ட்ரம்போட டியூனுக்கு ட்ரம்ப் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை ஈரான் செய்யவே மாட்டாங்க. ஈரான் கடைசி வரைக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸே வந்து அந்த பிணை கைதி மாதிரி யூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க செய்ய பார்ப்பாங்க. இந்த போர்ல ட்ரம்ப் ஜெயிச்சு தாம் பேரை காப்பாத்திட்டு வெளியே வர்றதுக்கான சாத்தியக்கூறு பிராக்டிகல் பாசிபிலிட்டிஸ் வந்து நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் தட் இஸ் மை தாட் ஆல்சோ. பட் ஓவரால் இதுதான் வந்து இப்போ மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த போர் வந்து முதல்ல நம்ம மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள், தமிழர்கள், கன்னடிகாஸ், மலையாளிஸ், தெலுங்குஸ், ஹிந்தி எல்லாரையுமே பத்தி நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி நம்ம கப்பல் நம்ம கடல் கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நாட்டுல இருக்க கம்பெனி ஓன் பண்ற கப்பல் நம்ம நாட்டுக்கிட்ட இதே மாதிரி நேத்தி கூட கமெண்ட் செக்ஷன்ல சில பேர் கேட்டிருந்தாங்க. இது இந்த மலாக்கா ஸ்ட்ரெய்ட்டுக்கு போகும், மலேசியா கிட்ட அங்கெல்லாம் போக வாய்ப்பு இருக்கா? இன்டர்நேஷனலா நிறைய இடங்கள்ல ஈரானோட கப்பல்கள் இருக்குது. ஈரானோட ஆயிலை கொண்டு போகக்கூடிய கப்பல்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் ஈரான் வந்து இந்தியா, சைனா, அப்புறம் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏசியன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கப்பல்ல நீங்க கொண்டு போலான்னு பெர்மிஷன் கொடுத்திருந்தாங்க. அப்போ இந்த நடுக்கடல்ல நிறைய கப்பல்கள் அந்த ஆயில் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கும். இப்படி ஒரு கப்பலே அவங்க பிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இத்தனை கண்ட்ரீஸையும் அஃபண்ட் பண்ணி இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் பெருசாயிட்டே போயிட்டு இருக்கும். 53 நாள் ஆயிடுச்சு. பட் இன்னமுமே இது காம்ப்ளிகேட்டடா போயிட்டு இருக்குது. பட் ரொம்ப முக்கியமான நாள் நாளைக்கு. அந்த லாஸ்ட் 24 hours இந்த சீஸ் ஃபயர் வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் நினைக்கிறீங்களா? ஒரு ட்ரம்ப் ஆர்வ கோளாறுல மறுபடியும் போருக்குள்ள இறங்கிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒபினியன் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்கறத நான் உங்ககிட்ட வந்து அப்டேட் பண்றேன். நீங்க இன்டர்நேஷனலா வேர்ல்டு ஃபுல்லா நம்ம ஊர்ல எங்கெங்க என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நான் சொன்ன மாதிரி டெய்லி சீரிஸ் மாதிரி இது போயிட்டு இருக்குது. ஒரு நாள் கூட நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers, MGs.